very very warm welcome to Satya Barangum Anand Vikiran Cinema Virthugal 2023 co-presented by Chennai Zamata powered by Yasco. So இன்னைக்கு இந்த ரெட் கார்பெட்ல யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா proud parents ஆக வந்திருக்காங்க கஜராஜ் சார் and மல்லிகாமா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சோ விகடனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ட பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஜிகதண்டா XX எக்கச்சக்கமான விருதுகளை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போக போகுது. சோ கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய பெற்றோர்களாக வந்திருக்கீங்க. எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு இந்த தருணத்தை பத்தி சொல்லுங்க ரெண்டு பேருமே. அது இந்த தருணம் வந்து உண்மையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம். இது வந்து ஒரு பேரண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இது அமையாது, எங்களுக்கு அது அமைஞ்சிருக்கு. உண்மையிலே வெரி ப்ரௌட் ஆஃப் மை சன். இதுக்கு வந்து என்னை பெற்ற தெய்வமாகிய எங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ரைட். திரைப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எமோஷன் இருந்தது? என்ன சொன்னீங்க அவர்கிட்ட முதல் முறையாக? இல்லை, ஆக்சுவலாக எல்லா படம் எல்லாமே எங்களுக்கு பிடிச்ச படம் தான். பட் இது பார்க்கும்பொழுது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னலில் இருந்துச்சு. அதனால் இது வந்து பார்க்கும்பொழுது எங்களுக்கு உண்மையிலே அந்த சொல்லணும்னா கிளைமேக்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணியாக வந்துருச்சு. அந்த மாதிரியான ஒரு படம். சினிமாவுக்கு வந்து உண்மையிலே ஒரு ஒரு அருமையான படம். தலைவரே சொல்லியிருக்காரு, குறிஞ்சி பூன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து சினிமால வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும் இது வந்து எவ்வளவு ஹார்ட் ஒர்க் தேவைப்படும். 24/7 இதுக்கான மெனக்கெடுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கு. கூட இருந்து நீங்க கண்டிப்பாக பார்த்திருப்பீங்க ஒரு அம்மாவாக. சோ அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளும் உங்களுக்கு தெரியும், அடுத்தடுத்து அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் தெரியும். சோ அவருடைய பயணத்தை இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? பெருமையா இருக்குமா? ரொம்ப கஷ்டப்பட்டான். ஒவ்வொரு படம் ஷூட்டிங் எடுக்கிறப்பையும் நிறைய கஷ்டம். அது உண்மையிலே சொல்லணும்னா இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து திறமையான இளைஞர்கள் நிறையா இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், IAS படிக்கணும், IPS படிக்கணும்னு போகிறத காட்டிலும் எல்லா துறையிலுமே எல்லாரும் ஜெயிக்கலாம். அதுக்கு வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து உறுதுணையாக இருக்கணும். கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நம்ம அட்வைஸ் பண்ணலாமே தவிர கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. பிள்ளைகளை அப்படி விட்டாலும் அந்தந்த ஃபீல்டில் அவங்க வந்து பெரிய ஆள்கள் ஆயிடுவாங்க. நீங்க பேசும்போதே எவ்வளவு ஆனந்தத்தோட பேசுறீங்க அப்படிங்கறது எங்களால புரிஞ்சுக்க முடியுது. அதே ஆனந்தத்தோட தான் நாங்களும் வெல்கம் பண்றோம் இந்த ஆனந்த விகடன் சினிமா விருதுகளுக்கு. சோ விகடனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ட் பத்தி சொல்லுங்க எங்களுக்கு. விகடன் ஆரம்ப காலத்துல இருந்தே பையனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஃப்ரம் தி பிகினிங் ஆஃப் பீஸா இதுல இருந்து அதுக்கப்புறமேல எங்க ஃபேமிலியா வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. ஆரம்பத்துல இருந்தே விகடனுக்கு எங்களுக்கு கனெக்ஷன்ஸ் ஜாஸ்தி. ஸோ விகடன் அவார்ட்ஸுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த டயத்தில். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இங்கே வந்ததுக்கு. 2023 நிறைய படங்கள் வந்து பார்க்க முடிஞ்சது. ஜிகதண்டா XX தாண்டி உங்களை ரொம்ப கவர்ந்த திரைப்படம் ரெண்டு பேருக்குமே ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக? இண்டிவிஜுவல் எனக்கு அடுத்து ரொம்ப கவர்ந்த படம் சொன்னோம்னா சார் வெற்றிமாறன் சார் படம் விடுதலை. உண்மையிலே அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவருடைய படங்கள் நம்ம கேட்கவே வேணாம். ஆரம்ப காலத்துல இருந்து அவருடைய படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, சோ உங்களும் நிறைய படங்களை நாங்க பாத்திருக்கோம். அடுத்தடுத்து நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களை பத்தியும் பேசலாமா? நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கேரக்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன், வர்ற கேரக்டர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேண்டாம் சொல்லாம. ஓகே, அதான் நான் ஒரு ரெகக்னைசேஷனுக்கு வந்திருக்கேன் நான் நினைக்கிறேன். அதனால இப்போ படங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லா கேரக்டருமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஜென்ரலா பிகினர்ஸ் வந்து கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஓகே, கண்டிப்பா நடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய இயக்கத்துல உங்களுடைய நடிப்புல ஒரு படம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவன் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னவா மேஜர் ரோலா? ஆமா சார், மெயின் ரோல். அது அவங்க கதை எழுதுற பொறுத்து தான் இருக்கு. அவன் படத்துல ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இருக்கு. ஓகே, ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இருக்கு, நல்ல கேரக்டர். ஓகே, அப்ப மகனாக பாத்திருப்பீங்க, இப்ப இயக்குனராக பாக்கும்போது எந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கு? எனக்கு அவன் பையன் தானே. சரி, இல்ல சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவன் டைரக்டர் நான் ஆர்டிஸ்ட். ஓகே, அந்த மாதிரி சூப்பர். என்ன சொல்றானோ செஞ்சு கொடுத்துறோம். சூப்பர். Thank you so much for joining. உங்களுக்காக அந்த அரங்கம் காத்துட்டு இருக்கு. சோ நீங்க போறதுக்கு முன்னாடி RKG கீ சார்பாக ஒரு அழகான gift hamper. சாப்பிடும்போது அப்படியே ஒரு கீ போட்டு சாப்பிட்டா எதுலயுமே ஒரு ஆனந்தம் இருக்கும். அந்த ஆனந்தம் உங்களுக்கு எப்பவுமே கூட இருக்கணும் சுவையோடு. சோ RKG கீ வழங்கக்கூடிய ஒரு அழகான gift hamper. பிரவீன் ராஜா எடுத்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் and congratulations for the award. Thank you so much. costumer or ஜிகதண்டா XX. அதாவது ஒரு லைக் நீங்க you have been doing எல்லா பெரிய படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு பீரியட் ஃபிலிம் 70s நடக்கிற ஒரு செட்டப்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், அலியஸ் சீசர் ஒரு பக்கம், இங்கே கிளின்ட் இஸ்ட்வுட் ஒரு பக்கம், சத்யஜித் ரே. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ்? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். கார்த்திக் சுப்ராஜ் அவரோட ட்ராவல் பண்ணும்போது ஒரு படத்துக்கு ஒரு இது இருக்கும், எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ மகான் பண்ணும்போது ஒரு எக்ஸ்போஷர் இருந்துச்சு. இதில் ஒரு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரிமெண்டல் தானே. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணோம். யூஷுவல் பேட்டர்ன் வேண்டாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணது அந்த விஷயங்கள். ஸோ லாரன்ஸ் மாஸ்டருக்கு அந்த ஜோனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஜோனில் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்லி ரொம்ப ரூரல் அந்த மாதிரி போகும். ட்ரைபல்ஸ் போகும்போது அது வேற மாதிரி ட்ரைபல் ஜோனில் பண்ணுறது கதையே வேற மாதிரி ட்ராவல் ஆகும். ஆமாம்.
எஸ்ஜே சூர்யா சாரோடைய லுக் அண்ட் அவருடைய காஸ்டியூம்ஸ் குறிப்பிட்டு சொல்லணும்னா பிகாஸ் அந்த அவர் பயங்கரமா கேரி பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே டிசைன் பண்ண பிளான் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹி ஸ்டார்ட் கேரிங். கொஞ்சம் எந்துவா இருந்துச்சு, ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு பேசிக்லி. ஸோ அந்த படம் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ஸோ இட் வாஸ் லைக். ஸோ உங்களுடைய படங்கள்ல ஹீரோஸ் வந்து ஆல்வேஸ் வெரி ரொம்ப ஸ்டைலிஷா இருக்காங்க. வரும்போது அவங்க என்ன கேரக்டர் இருந்தாலுமே அதுல ஒரு தனி ஸ்டைல் தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி இப்போ சாரோட புடிச்சு பண்றதுனால விக்ரம் சார் மகான்ல பார்க்கும்போது அவ்வளவு கிரேஸா இருந்தார் பாக்குறது. அப்படி கிரேஷியஸா அவர் பார்க்கும்போது அவ்வளவு ஸ்டைலா இருந்தாரு. அந்த டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ அதை ப்ளே பண்ண ஆப்ஷன் நம்ம நிறைய அவ்வளவு வேரியேஷன்ஸ் அந்த கதையில இல்லையா பண்றதுக்கு. அண்ட் அவார்டு விகடனுடைய அவார்ட் அண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்ல எதிர்பார்க்கலண்ணா. எப்பயுமே படத்தை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கால் வந்துட்டு உங்களுக்கு விகடன் அவார்ட்ஸ் கிடைக்குதுன்னும் போது என்னால் நம்ப முடியல. எதுக்குங்க இன்விடேஷன்லாம் கொடுக்குறீங்க அப்படிதான் இருந்துச்சு. இல்லைங்க நீங்க அவார்டு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லும் போது அவர் எந்த இருந்துச்சு. தென் எல்லாருக்குமே சொல்லும் போது அவங்க இத்தனை வருஷத்தோட உழைப்பு வந்திருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ரெஃபரன்சஸ் எடுத்தீங்களா பிரதர்? பிகாஸ் if you go like கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஃபேன் தான் வந்து லாரன்ஸ் மாஸ்டர் படத்துல இருக்காரு. ஸோ அவருடைய காஸ்டியூம்ஸ் அட்டையர் ஃபேனா இருக்கும் போதுமே இருக்கு, அதெல்லாம் கேரி பண்ணிருப்பாரு. ரெஃபரன்சஸ் எப்படி ஒர்க் பண்ணீங்க? இல்ல கார்த்தி ப்ரோ கதை சொல்லும் போது ஒரு ஐடியா இருக்கும்ல, என்ன மாதிரி பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு டெக் ரெடி பண்ணி காட்டுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான அவருக்கு என்ன பிடிக்கும்னு இருக்கும் கார்த்தி ப்ரோக்கு. ஸோ அதுல இருந்து சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான லுக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ லுக் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ப்ரொசீஜர் வழியாக தான் போகும். அண்ட் பண்ணும்போதே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் எப்படி கேரி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் தான் அதுக்கப்புறம் படத்துக்குள்ள போய். நீங்களே செம்ம ஸ்டைலா இருக்கீங்க. லைக் எங்க வந்தாலும் சரி உங்களோட லுக்ஸ் எல்லாருக்குமே தெரியாது. லைக் ஸ்டைலிஷ் தான். அதை ஆரம்பத்தை சொன்னது ஸ்டைலிஷ் காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆஃபர்ஸ் இது ஒரு வெரி கிளீஷே கொஸ்டினா இருக்கலாம். பட் ஸ்டில் எனக்கு தோன்ற கேள்வி தான் இது. நடிக்கணும் பார்க்க செம்ம லுக்கா இருக்காரு, கிளாஸியா இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்களா ஒர்க் பண்ணும்போது? எந்த கேரக்டர் பண்ணலாம் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு? இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் செகண்டரி, பட் வந்திருக்கான்னு கேட்கறேன். அப்ரோச் இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏதாச்சும் கூப்பிட்டாங்கன்னா சின்ன ஏன்னா லோகேஷோட ஒர்க் பண்ணும்போது மாநகரத்துல சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இப்போ மகான்லயும் சின்ன கேரக்டர் பண்ணியிருப்போம். அது ஏதாச்சும் சின்னதா வந்தா ஓகே. அதான் பெரிய ரோல் அப்படின்றத கேட்டேன். இது பண்ண ஐடியா இல்ல. ஜிகர்தண்டா பத்தி பேசணும். அடுத்து சூர்யா சார் 44. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு? இப்பதான் ப்ரோ எல்லாமே பிரசன்டேஷன்ல இருந்து எல்லாமே முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ சூன் ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால எல்லாம் ப்ரிப்பரேஷனும் போயிட்டு இருக்கு. ரொம்ப டூ early to reveal அப்படின்ற மாதிரி. ஆமா கொஞ்சம். ஏன்னா இப்பதான் பிரஷரோட தான் வந்துட்டு இங்க வந்து அப்படி வந்திருக்கீங்களா? நெக்ஸ்ட் அதோட ஒர்க் போயிட்டு இருக்கு கண்டிப்பா. ஸோ அதுதான் மிக முக்கியமா கூலி அண்ட் தலைவர் அந்த மாதிரி ஒரு அந்த டெனிம் ஷர்ட் அது காலர் அப்படி எடுத்துட்டு அது வந்துட்டு அப்படி இருந்து எப்பயுமே அந்த ஒரு படையப்பா ஒரு லுக் ஒரு டெனிம் ஷர்ட் அதுல இருந்துச்சு. ஸோ அதை திரும்பி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோம். அண்ட் லொகேஷன் ஷேர் பண்ணும்போது பண்ணி பார்க்கலாம்னு சொன்னோம். ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட்ல ப்ரொமோஷன் பட்டனை விட்டுட்டு அப்படி பேசுறது எப்படி எக்ஸைட்டட் அப்படின்னா ஆல்ரெடி நான் போயிட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது செகண்ட் சாரோட வேற டீம் இல்ல அதை கேட்க. ஆமா இது நம்ம லோகேஷோட ஒர்க் பண்ண எனக்கு அது மாநகரத்துலேருந்தே ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஸோ அது ஒரு அவரோட ஸ்டைல் வே ஆஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய ஹீரோஸோட போகும்போது உங்களுடைய இன்புட்ஸ் அவங்க லைக் கொலாபரேட்டிங் அந்த பெரிய ஆட்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? பிகாஸ் அவங்க ஒரு 40 இயர்ஸ், ரஜினி சார் அடுத்த ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் ஒர்க் பண்றாங்க. விக்ரம் சார் அடுத்த ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில. ஸோ இல்ல சொல்லுவோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார் போது அவங்களும் கேட்குறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். பட் இருந்தாலும் ஐ திங்க் இட்ஸ் ஒர்க்கிங். நம்மளோட இன்புட்ஸை கொடுத்து அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இட்ஸ் a miracle தானே. So I'm just going with the flow. அதனால தான் வந்து சார் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டட். ஸோ of course கூலில எப்படி பார்க்க போறோம் அப்படின்றது. and once again congratulations for thank you bro. Thank you so much. நம்ம சாப்பிடுற உணவுல கொஞ்சம் நெய் சேர்த்தா கண்டிப்பா அந்த உணவுலையும் சுவை கூடும், நம்ம ஆரோக்கியமும் மெருகேறும். ஏன் தெரியுமா? தூய்மையான பால்ல இருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை உருக்கி நெய் எடுக்கும் போது வர மனம் தான் சுவைக்கான அறிகுறியே. நெய்னு சொன்னாலே நம்ம தாய்மார்கள் மனதுல எப்பயுமே நினைவுக்கு வரது நம்ம RKG நெய் தான். தினம் தினம் நலம் தரும் RKG நெய் உங்க உணவுல சேர்த்துக்க மறந்துடாதீங்க.